அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். 40 நாட்கள் 40 கேள்விகள் நிகழ்ச்சி உங்களுக்கு எந்த வகையில் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். மட்டுமல்ல, நம்முடைய JMM யூடியூப் ஃபேமிலிஸ், நீங்கள் இந்த குறும் செய்தியை கேட்டுட்டு நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருடைய ராஜ்யம் விரிவாக்கப்படும். சரி, இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் எழுப்புகிற மற்றொரு கேள்வி வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 11:7. அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? ஆண்டவர் எழுப்புகிற கேள்வி, எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீங்க அப்படின்னு இயேசு ஒரு கேள்வியை கேட்டார். பக்கத்தில் கொஸ்டின் மார்க் இருக்குது. அந்த கேள்வியை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றார், காற்றில் அசையும் நாணலை பார்க்க போறீங்களா? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ, மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் அரசர் மாளிகையில் தானே இருப்பாங்க. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? எதை பார்க்க போனீர்கள்? இயேசுவுக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தின ஒரு தேவ மனிதர். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? எதை பார்க்க வனாந்திரத்தை. ஏனென்றால் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் வனாந்திரத்தில் இருந்தது. வனாந்திரத்தில் இருந்து கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருந்தார். அந்த சத்தத்தை கேட்ட அநேகர் போய் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை எடுத்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் கர்த்தர் கேட்கிற கேள்வி என்ன? வனாந்திரத்துக்கு ஏன் போனீங்க? காற்றில் அசையும் நாணலை பார்த்துட்டு. வனாந்திரத்தில் நாணல் செடி வளர்ந்துருக்கும். நாணலுடைய தன்மை என்ன? அந்த நாணல் ஒரு மெல்லிய செடியாக இருக்கும், உயரமாய் வளரும். கர்த்தருடைய பிள்ளைகளை, கிழக்கிலிருந்து காற்றடித்தால் மேற்கு பக்கம் அப்படியே படுத்துரும். அதுக்கப்புறம் வடக்கிலிருந்து காற்றடித்தால் தெற்கில் படுத்துரும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த நாணலால் ஸ்டெடியாக நிற்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை பலவிதமான காற்றுகள் என்று சொல்லப்படுகிற உபதேசங்கள், பலவிதமான காற்றினால் அலசடிப்படுவது போல நிறைய கிருபை உபதேசங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், சரியா ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்ஸ், சரியா ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லப்படுகிற பலவிதமான உபதேசங்களினால மக்கள் மயங்கி போய் கடைசி அவங்களுடைய முடிவு பரிதாபமாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ நாணலை பார்க்க போனியா அல்லது யாரை பார்க்க போன? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? அல்லவென்றால் யாரை பார்க்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் உனக்கு முன்பாக போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவார். எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான் என்று யோவான் ஸ்நானகனை கர்த்தர் ஐடென்டிஃபை பண்ணுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தவறான உபதேசத்துக்கு பின்னால் போயிடாதீங்க. கவர்ச்சிகரமான இனிமையான பாடல்கள், கவர்ச்சிகரமான இசைகள், அங்கே தான் டேஞ்சராக இருக்குது. அப்போ பழங்கால பாடல்களில் இசை இல்லையா? இசை இருந்தது. இசை இங்கே பாருங்க, பாடலுக்காகத்தான் இசையை அமைத்தார்களே தவிர சரியா இசைக்காக பாடலை அமைக்கவில்லை. அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? அதனால் இந்த கடைசி காலத்தில் விழுந்து போயிடக்கூடாது. கிருப 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 கிருபன்னு சொல்லி லட்சக்கணக்கான பணத்தை சம்பாதிப்பார்கள். கர்த்தருடைய கோடீஸ்வரனாய் மாற்றுவார். நீ கார் வாங்குவ, பங்களா வாங்குவ, அதை வாங்குவ, இதை வாங்குவேன்னு சொல்லி கடைசியில் வாடகைக்க வழி இல்லாமல் ஆயிடக்கூடாது. நான் உங்களுக்கு என்ன போதிக்கிறேன்? அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் ஒவ்வொரு நாளும் தேட 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 மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், பரிசுத்த வாழ்க்கை, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, ஜெப ஜீவியம், ஜெய ஜீவியம், இந்த உபதேசங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா
உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்து என் அருமை இரட்சகர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க. ஜெபம் பண்ணுவோமோ? எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நேரத்தில் வனாந்தரத்துக்கு எதற்கு போனீர்கள் என்று கர்த்தர் எழுப்பின அந்த கேள்வியின் அடிப்படையில், காற்றில் அசைகிற நாணல் என்ற வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கடைசி கால துருபதேசங்களில் மக்கள் விழுந்து போகா வண்ணம் ஆண்டவர் ஆரம்ப காலத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை, ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை கடைசி வரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியும் பிள்ளைகளை காத்துக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறது போல இன்றைக்கும் உயிர்ப்பித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பிரோஜனமான ஊழியன் கடமை மட்டும் செஞ்சிருக்கிறேன். உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ யூடியூப் ஃபேமிலி. ஆண்டவர் கிருபை உங்களை தாங்கும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் கர்த்தர் சித்தமான நாளை சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.